இலங்கையில் நடைபெறும் வானிலை மாற்றங்கள் மற்றும் அனர்த்தங்கள் தொடர்பான விழிப்புணர்வு பதிவுகளை வழங்கி வரும் யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியரும் பீடாதிபதியுமான நாகமுத்து பிரதீபராஜ அவர்கள் 17/5/2026 ஞாயிற்றுக்கிழமை இரவு 10:30 மணிக்கு பதிவொன்றினை வெளியிட்டுள்ளார். குறித்த பதிவில் இன்று முல்லைத்தீவு, வவுனியா, கிளிநொச்சி, திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, பதுளை, கொழும்பு, களுத்துறை, கம்பஹா, குருநாகல் மாவட்டங்களுக்கு மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. எதிர்வரும் 30ஆம் திகதிக்கிடையில் மீளவும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வங்களா விரிகுடாவில் உருவாகும் வாய்ப்பு உள்ளது. இதன் உறுதித்தன்மையை அடுத்த சில நாட்களின் பின்னரே குறிப்பிட முடியும். 2026 தென்மேற்கு பருவக்காற்றின் உடைவு இலங்கையின் நிலப்பகுதிகளில் நாளை நிகழவுள்ளது. இவருட தென்மேற்கு பருவக்காற்று மழை இலங்கையின் சராசரியை அண்மித்ததாகவே கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. மாதங்களின் அடிப்படையில் ஜூன், ஜூலை மாதங்கள் சராசரியை விட சற்று கூடுதலான அளவில் மழையை பெறும் வாய்ப்பு உள்ளது. ஆனால் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்கள் சராசரியை விட குறைவான அளவு மழை வீழ்ச்சியை பெறும் வாய்ப்பு உள்ளது. வழமை போன்று இம்முறையும் தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் இலங்கையின் சப்ரகமுவ, தெற்கு, மேற்கு, வடமேற்கு மாகாணங்கள் 3 கால பகுதிகளில் அதீத மழையுடன் கூடிய வெள்ள அனர்த்தத்துக்கான வாய்ப்பை கொண்டுள்ளன. மே மாதம் 25ஆம் திகதி முதல் ஜூன் 10 வரையான காலப்பகுதி, ஜூன் 20ஆம் திகதி முதல் ஜூலை 5ஆம் திகதி, ஜூலை 15ஆம் திகதி முதல் ஜூலை 25ஆம் திகதி ரத்னபுரி, காலி, களுத்துறை மாவட்டங்கள் 2026ஆம் வருட தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் அதிக மழையை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூலை மாதத்தின் பிற்பகுதியில் இருந்து எல்னினோ நேர்நிலைக்கு வரும் வாய்ப்பு உள்ளது. எல்னினோ என்பது தனித்து வளர்ச்சியை மட்டுமல்ல, எதிர்பாராத வளிமண்டல குழப்பங்களோடு தொடர்புடையதாக மிகச் செறிவான மழை வீழ்ச்சியோடு கூடிய வெள்ள அனர்த்தங்களையும் உருவாக்க வல்லது என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.